Praise God for bringing us to the third and the final day of this 3-day Sound Doctrine Seminar number 2. ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு இரண்டாவது முகாமின் மூன்றாவது நாளும் இறுதி நாளுமாகிய இந்நாளுக்கு நம்மை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise God for all that we have learned through the ministry of His Spirit from His holy word, sitting here in the company of His people. தேவனுடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திலே நாம் கூடி கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்ததான இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். It is in the company of God's people, the saints, we are able to understand the length and the width and the height and the depth of God's love. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தில்தான் தேவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. That is the blessedness and the blessing of corporate fellowship and study of God's word. திருவார்த்தையை கூட்டு குடும்பமாக ஐக்கியமாக உட்கார்ந்து தியானிப்பதில் இருக்கக்கூடியதான ஆசீர்வாதம் தான் என்ன. Now this morning my subject that I have before me is rather a lengthy subject, but a very important subject at that. இன்று காலையிலும் நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கின்றதான இந்த உபதேச செய்தி மிகவும் நீளமான ஒரு செய்தி, இருந்தாலும் நாம் அதனை முயற்சிக்க போகிறோம். முக்கியமான செய்தி. The subject is spiritual warfare. ஆவிக்குரிய போராட்டம். Spiritual warfare. ஆன்மீக போராட்டம். There is a widespread interest or a renewed interest all over Christendom about the subject of spiritual warfare. கிறிஸ்தவம் எங்கிலும் இன்று ஆன்மீக போராட்டம் என்கிறதான இந்த தலைப்பை குறித்து ஆய்வு செய்வதிலே பேரார்வம் உண்டாகியுள்ளது. Once upon a time several people denied the very existence of Satan and the evil spirits. பிசாசா, அசுத்த ஆவிகளா, இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி இவைகளை நம்பாதிருந்த ஒரு காலகட்டம் கூட உண்டு. Now people have gone to the other extreme of showing excessive interest in demonology. ஆனால் இன்றைக்கு அடுத்த ஓரத்திற்கு செல்லும் அளவிற்கு மக்கள் இந்த பேய் இயல் என்கிறதான காரியத்திலே அதிக ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர். Christians seem to be over occupied with the demonology than theology. இறையியலை விட இந்த பேய் இயலை கற்பதிலே மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். Both extremes are wrong. இரண்டு ஓரங்களுமே தவறுதான். We should just treat that subject with a lot of balance and we will try to do it this morning. இந்த பாடத்தை சமநிலையிலே வைத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்திலே நாம் இந்த பாடத்தை இப்பொழுது துவங்குவோம். In the name of spiritual warfare, people are engaged in various activities. ஆன்மீக போராட்டம் என்கிறதான பெயரிலே பலவிதமான நடவடிக்கைகளிலே மக்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர். One of them is prayer walks or prayer marches. அதிலே ஒன்று ஜெப ஊர்வலம் அல்லது ஜெப பவனி. And another one is bringing down the strongholds. அரண்களை நிர்மூலமாக்குதல் என்பது இரண்டாவதாகும். And the third one is spiritual mapping. மூன்றாவதாக எந்தெந்த ஆவிகள் எங்கெங்கே இருக்கின்றன என்று வரைபடம் வரைதல். And again in that context a study of territorial spirits, a research on that. அதே தொடர்ச்சியிலே மண்டல ஆவிகள் குறித்த ஆய்வு. Then in that sequence also comes binding Satan. சாத்தானை கட்டுதல். Now all these are various activities under that broad spectrum of spiritual warfare. ஆன்மீக போராட்டம் என்கிறதான இந்த பெரிய தலைப்பிலே இவைகளெல்லாம் உப தலைப்புகளாக ஆங்காங்கே பேசப்படுகின்றன. Now we are going to look at these subjects or these activities in the light of the scriptures, both in the first and the second sessions of this forenoon. இன்று காலையின் முதல் பிரிவு இரண்டாவது பிரிவு வேளைகளிலே நாம் இதனை விஸ்தாரமாக பார்க்கவிருக்கின்றோம். It is good to have a zeal for the things of God. தேவனுடைய காரியங்களிலே நாம் ஆர்வம் காட்டுவது நல்லதுதான். But zeal must be according to the knowledge of the truth. ஆனால் சத்தியத்தை அறிகின்ற அறிவுக்கு ஏற்ற விதத்திலே இந்த ஆர்வம் இருப்பது மிக முக்கியம். Turn with me to book of Romans 10th chapter. ரோமர் 10வது அத்தியாயம். And look at the second verse. இரண்டாவது வசனம். Here is a testimony of Apostle Paul concerning the people of Israel. இஸ்ரவேல் மக்களை குறித்ததான ஒரு சாட்சியை பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்திலே கூறுகின்றார். I bear them witness that they have a zeal for God. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். But
not according to knowledge. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. So in all the spiritual matters, it is necessary we have a zeal, but it is also important that that zeal is enveloped or covered up or enclosed in the biblical knowledge and understanding of God's revealed truth. தேவனை பற்றிய காரியங்களிலே வைராக்கியம் இருப்பது நல்லதுதான். ஆனால் அது வெறும் வைராக்கியமாக அல்ல, அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருப்பது அவசியம். What is the knowledge that Paul is talking about? இந்த அறிவு என்பது என்ன என்று பவுல் சொல்கிறார்? It is the truth of God as revealed in God's word. தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதான சத்தியம். It is not our own views and opinions. இது நம்முடைய கருத்துக்கள் அல்லது நம்முடைய எண்ணங்கள் அல்ல. Now look at verse 3, there is a parallel for that. மூன்றாம் வசனத்திலே அதற்கு இணையான ஒரு காரியம் வருவதை கவனிக்கிறீர்கள். They being ignorant of God's righteousness or God's law or God's truth or God's revelation, they try to seek to establish their own righteousness and their own opinions and their own views, and they have not submitted to the righteousness and the authority and the rule and the principles and the knowledge of God. அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். In other words, they are trying to project their subjective experience over the objective revelation of God's truth. தங்களுடைய ஆள் சார்ந்த அனுபவங்களை வேதத்தின் பொருள் சார்ந்த சத்தியங்களுக்கு மேலாக மேன்மை பாராட்டுகிறார்கள். If you project or you promote your subjective experience over the objective knowledge of the revelation of God's truth, that is what the Bible calls as zeal without knowledge. வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதான பொருள் சார்ந்த சத்தியத்திற்கு மேலாக உங்களுடைய தனிப்பட்ட ஆள் சார்ந்த அனுபவங்களை நீங்கள் மேன்மையாக பேசுவீர்களேயானால் அதைத்தான் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. I will put it more simply, then you will understand. நான் இன்னும் எளிமையாக கூறுகின்றேன், அப்படியானால் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். The teaching of the Bible is the only basis for evaluating any spiritual experience. எந்த ஆவிக்குரிய அனுபவத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த வேத வசன போதைதான் அடிப்படை அளவுகோலாய் இருக்கிறது. Who does it is not important. யார் அதை செய்கின்றார் என்பது முக்கியமல்ல. What happens as a result of that person does is not important. அந்த நபர் இதனை செய்வதன் மூலமாக என்ன விளைவு உண்டாகிறது என்பதும் முக்கியமல்ல. How popular or unpopular that activity is, that is not important. அந்த காரியம் எந்த அளவு பிரபல்யமானது அல்லது எந்த அளவு பிரபல்யம் அல்ல என்பது முக்கியமல்ல. What the Bible says about that is what finally matters. அந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் முடிவான காரியம். Jesus said, இயேசு சொன்னார், anyone who listens to my word and does according to what I have said, he is like a man who has dug his foundation deep and founded his building on the rock. என் வாயின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்றவன் எவனோ அவன் கன்மலையில் அஸ்திபாரம் தோன்றி அதன் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியான மனிதனுக்கு ஒப்பானவன் என்று. Why? ஏன்? Winds will blow. காற்றடிக்கும். Winds in the Bible most of the times refer to false doctrines. காற்று என்று சொல்லப்படுகின்ற வேளையிலெல்லாம் வேதம் துர் உபதேச காற்றையே குறிக்கின்றது. And then there may be floods. வெள்ளங்கள் வரும். The enemy, the serpent, knows he has got a short while, and with great fury he is pouring floods of false doctrine into the church. சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்திருக்கின்றபடியினாலே திருச்சபையின் மேலே இந்த துர் உபதேசமாகிய வெள்ளத்தை மோதி அடிக்கின்றான். So the Bible says, Jesus said, winds will blow on the building and floods will beat upon that building, but because that building is founded on the solid rock of the revelation of God's word, it stood firm. பெருங்காற்று அந்த வீட்டின் மேல் மோதியது, பெரு வெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதியது, இருந்தாலும் அந்த வீடு நிலைத்து நின்றது. Because it was founded on the rock of God's word. ஏனென்றால் தேவ வசனமாகிய கற்பாறையின் மேல் அது அஸ்திபாரம் இடப்பட்டிருந்தது. So that is why any experience, whoever or whichever organization is the promoter of that activity, if it is not found in God's word and sufficiently supported by God's word, you note my word, sufficiently supported by God's word, not just one obscure words here and there, sufficiently supported by God's word,
we need to be very critical about it. எந்த நிறுவனம் அந்த சத்தியத்தை சொன்னாலும், எந்த நபர் அந்த உபதேசத்தை மொழிந்தாலும், போதுமான வேத வசன ஆதாரங்களால் அந்த உபதேசமோ சத்தியமோ பரீட்சிக்கப்படாவிட்டால், ஏதோ இங்கொன்று அங்கொன்று என்று ஒரு சில வசனங்களினால் அல்ல, போதுமான அளவு வேத சான்றுகளினாலே அது நிரூபிக்கப்படாவிட்டால் அதனை நாம் கேள்வி கேட்டே ஆக வேண்டும். Anything, follow me carefully, anything that is truly of God can stand the severest scrutiny. தேவனால் உண்டாயிருக்கின்ற எந்த ஒரு காரியமும் அதற்கு எதிராக செய்யப்படுகின்றதான பரீட்சை எவ்வளவு தீர்க்கமானதாக இருந்தாலும் அந்த பரீட்சைக்கு நிலைத்து நிற்கும். You throw it 7 times into the furnace, if it is the word of God, if it is on the word of God, it will stand forever. 7 முறை அந்த காரியத்தை நீங்கள் எரிகின்ற அக்கினியிலே தூக்கி வீசினாலும் அது இறை வார்த்தையாக இருக்குமானால் அது இன்னும் கூட மெருகேறுமே ஒழிய அது அழிந்து போகாது. But on the other hand, if it is not founded on God's word, in the second examination itself it will become weak. மாறாக வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு அது நங்கூரமிடப்படாவிட்டால் இரண்டாவது பரீட்சையில் தானே அது பல்லை காட்டிவிடும். That is the right translation. So we have got some laughing this morning. So we will go through some of the activities and have a biblical analysis this morning. இப்படிப்பட்டதான சில நடவடிக்கைகளை நாம் வேத வசன வெளிச்சத்திலே இப்பொழுது நாம் ஆராய்வோம். The first thing that is gaining popularity is prayer walks or prayer marches. இன்று அமோகமாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்றதான ஒரு காரியம் ஜெப பவனி. According to Jesus, prayer must be essentially offered in secret. இயேசு கிறிஸ்துவின் தாற்பரியத்தின்படி ஜெபம் எப்பொழுதுமே ரகசியமாகவே செய்யப்பட வேண்டும். He did not encourage praying in public. வெளியரங்கமாக நின்று ஜெபிப்பதை ஒருபோதும் இயேசு கிறிஸ்து ஆமோதிக்கவே இல்லை. For understanding the root of this doctrine, we should again get back to the Sermon on the Mount. இந்த உபதேசத்தினுடைய வேர் இன்னதென்று நாம் அறியும்படியாக மீண்டுமாக மலை சொற்பொழிவுக்கு திருப்புவோம். 6th chapter, மத்தேயு 6வது அத்தியாயம், that is the central of the 3 chapters which contain the Sermon on the Mount of the Lord Jesus Christ. மலை சொற்பொழிவு வரும் 3 அத்தியாயங்களின் மைய அத்தியாயம் தான் இது. And look at verses 5 and 6. 5-6 வசனங்கள். When you pray, you shall not be like the hypocrites. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். They love to pray standing in the synagogues and on the corners of the streets, that they may be seen by men. Assuredly I say to you, they have their reward. மனிதர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். But you know, the Lord Jesus Christ gives a definite change of pattern. அங்கிருந்து இன்னொரு காரியத்திற்கு செல்வதற்கு அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்து இயேசு சொல்வதை கவனியுங்கள். You heard Moses said like this, but I say unto you. மோசே இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். You know, in the Sermon on the Mount several times, even from Moses he differed and he said, you have heard Moses telling you, but I say unto you. Now you have to take my words, that is a solid rock. மலை சொற்பொழிவிலே நீங்கள் நெடுகவே வாசிக்கும் பொழுது மோசேயின் கூற்றுகளை கூட மாற்றி கூறுகின்ற இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது உண்டு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறி தான் சொல்லுகின்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மக்களை அவர் ஏவுகின்றார். And we must stick to the doctrine of Christ. நாம் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். Yesterday we referred to a text, anyone who does not stick to the doctrine of Christ, avoid that person. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராத எந்த ஒரு மனிதனையும் விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம். But you, when you pray, go into your room, and when you not only go into your room, you better shut your door also and pray to your Father who is in the secret place. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் நுழைந்து உன் கதவை பூட்டி, நுழைந்தால் மட்டும் போதாது, கதவை பூட்ட வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. And your Father who sees you in secret will reward you openly. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா
வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். E.M. Bounds has been the greatest classic writer on the subject of prayer. ஜெபத்தை குறித்து அநேக நூல்களை எழுதினதான ஒரு மிகப்பெரும் தேவ மனிதர் E.M. Bounds. Many people who have read his book became missionaries and stalwarts all over the world. இவருடைய புத்தகங்களை வாசித்த அநேகர் அகில உலகிலும் மிஷனரிகளாக புறப்பட்டு சென்றதோடு பல பெரிய தேவ மனிதர்கள் இவர் மூலமாய் உருவானார்கள். I want to quote E.M. Bounds this morning. இந்த காலையிலும் இந்த தேவ மனிதருடைய கூற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். The secret of prayer is praying in secret. ரகசியமாய் ஜெபிப்பதே ஜெபத்தின் ரகசியம். I'll say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். The secret of prayer is praying in secret. ரகசியமாய் ஜெபிப்பதே ஜெபத்தின் ரகசியம். Jesus during his earthly sojourn often withdrew himself into places of solitude for prayer. தனிமையான இடங்களிலே தனித்து சென்று ஜெபிப்பதற்காக தன்னுடைய புவி யாத்திரையிலே அதிக மணி நேரங்களை அருள்நாதர் இயேசு செலவிட்டார். He just went away from the people and he got himself lost in the prayer exercise. மக்களிடமிருந்து தப்பி தனியாக சென்று அங்கே தனிமையிலே ஜெபிப்பதற்கு அவர் நேரம் கண்டுபிடித்தார். I will tell you something, it might surprise you. நான் சொல்லுகின்ற ஒரு காரியம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடும். Jesus never prayed for any sick person. எந்த ஒரு நோயாளிக்காகவும் இயேசு ஜெபிக்கவில்லை. You cannot find a single instance in the four gospel that Jesus praying for a sick person. நான்கு சுவிசேஷங்களை நீங்கள் 4 முறை திருப்பி பார்த்தாலும் கூட இயேசு எந்த ஒரு நோயாளிக்காகவும் ஜெபித்ததாக ஒரு சந்தர்ப்பத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. He simply healed the sick, he never prayed for the sick. அவர் நோயாளிகளை குணமாக்கினார், அவ்வளவுதான். அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை. He simply healed them. அவர்களை குணமாக்கினார். This is not without reason, there is some purpose behind all those things. இதிலும் கூட ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் இல்லாமல் அவர் அப்படி செய்யவில்லை. What is his prescription? அவருடைய மருந்து சீட்டு என்ன? Pray in secret and preach in public. அந்தரங்கத்தில் ஜெபித்து வெளியரங்கமாய் பிரசங்கி. Matthew 10th chapter. மத்தேயு 10வது அத்தியாயம். Look at verse 27. 27ஆம் வசனம். Whatever I tell you in the dark, when you are privately having your discourse with me in prayer, when you are communicating with me, when you are fellowshipping with me, whatever I tell you in the dark, that you speak in the light. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை, அதாவது நீங்கள் தனித்து என்னிடத்தில் அமர்ந்து அமைதி வேளையிலே என்னோடு அளவலாவி தனியாக என்னோடு ஐக்கியப்படுகின்றதான அந்த வேளையாகிய இருளிலே நான் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். And what you hear in the ear, that you preach on the housetops. காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். Even if the place where you are ministering the gospel is hostile to the gospel, that is the prescription. சுவிசேஷத்தை பற்றி அறியாத ஒரு இடமாக, if it is a place hostile to the gospel, even there you should just follow this pattern. Hostile, எதிர்ப்பு தெரிவிக்கும். சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இடமா இருந்தாலும் சரி, அதற்கும் இதுதான் மருந்து சீட்டு. That's what we read in verse 28. 28வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். Don't fear those who kill the body but cannot kill the soul. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் உடலை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். That means he is talking about a place where you are there to minister and that people of that place, they are hostile to the gospel. இதனுடைய பொருள் என்ன? நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் சென்றிருக்கின்ற அந்த இடத்திலே உங்களுடைய உடலுக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு அங்கே மக்கள் எதிர்ப்பாய் இருக்கிறார்கள் என்று பொருள். At that time also you are supposed to confine your prayer in private and then you go out on the housetop to proclaim the word. அந்த மாதிரி சமயங்களிலும் கூட அவர்களுக்கு முன்னதாக ஜெபிக்காமல் அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபித்து வெளியரங்கமாக பிரசங்கிக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய மருந்து சீட்டு. Peter was imprisoned in prison. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். What did the believers do? விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? They did not go around prayer march around the walls of the prison. சிறைச்சாலையின் சுவர்களை சுற்றி அங்கிருந்ததான மக்கள் ஜெபபவனி செல்லவில்லை. What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They got themselves shut inside the room and they prayed. God who heard them in secret reward them in public. அவர்கள் ஒரு வீட்டிற்குள் அடைத்துக் கொண்டு அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அந்தரங்கத்திலே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டதான ஆண்டவர் அவர்களுக்கு வெளியரங்கமாக பதிலளித்தார். Immediately you have a question. What about the 7-day march around Jericho? அப்படியானால் எரிகோவை சுற்றி இஸ்ரவேலர் 7 நாட்கள் நடந்த
இழந்தார்களே அதை குறித்து என்ன சகோதரனே என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். This incident does not teach us about prayer walk or spiritual warfare. இது ஆன்மீக போராட்டத்தை குறித்தோ அல்லது ஜெப பவனியின் உதாரணத்தை குறித்தோ சொல்லப்படவே இல்லை. This was just a military strategy for the siege of a city. ஒரு நகரத்தை பிடிப்பதற்கு அவர்கள் வகுத்ததான ஒரு ராணுவ வழிமுறை, அவ்வளவுதான். Nowhere the Bible says they were shouting praises unto God. அவர்கள் எரிகோவை சுற்றி துதி முழக்கமிட்டார்கள் என்று எந்த வசனத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. They were simply shouting. It was a military shout. அவர்கள் சப்தம் போட்டார்கள், அது ஒரு ராணுவ முழக்கம், அவ்வளவுதான். So God was teaching the people of Israel to obey him implicitly. You go every day once, and on the seventh day you do it 7 times. God was testing their trust and obedience upon him. தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய கீழ்ப்படிதலையும் நம்பிக்கையையும் சோதிக்கும்படியாக இந்த காரியத்தை சொன்னார். 6 நாட்கள் ஒரு முறை எரிகோ பட்டணத்தை சுற்றி நடங்கள், 7ஆம் நாள் 7 முறை சுற்றி நடவுங்கள் என்று சொன்னார். அது முழக்கத்தோடு கூட இஸ்ரவேல் மக்களால் செய்யப்பட்டது. Did they go to bless the city? அவர்கள் புறப்பட்டு சென்று தேசத்தை ஆசீர்வதித்தார்களா? They went there to destroy the city. That is not a picture of evangelism. இல்லை இல்லை, அவர்கள் அந்த பட்டணத்தை அழிப்பதற்காகவே சென்றார்கள். They did not go to save the people, they went to destroy the people. அந்த மக்களை காப்பதற்காக அவர்கள் செல்லவில்லை, அந்த மக்களை அழிப்பதற்காக அவர்கள் சென்றார்கள். It was not a gospel campaign for peace, but it was a crusade of destruction. சமாதானத்தை அறிவிக்கும்படியான ஒரு நற்செய்தி கூட்டம் அல்ல அது, மாறாக ஆக்கினையை பிறப்பிக்கின்றதான ஒரு அழிவின் படையெடுப்பு. Even the gold and silver and other materials, precious materials inside that place, God called it a cursed thing. அந்த பட்டணத்திற்கு உள்ளே இருந்ததான தங்கம், வெள்ளி, விலையேறப்பட்ட பொருட்களை கூட சாபத்தீடானது என்று சொல்லி தேவன் அருவருத்தார். So the walls of Jericho incident have got nothing to do with the spiritual warfare prayer or prayer marches. ஆக இந்த எரிகோ பட்டணத்து நிகழ்ச்சியானது ஆன்மீக போராட்டத்திற்கு நிழலும் அல்ல, ஜெப பவனிக்கும் இதற்கும் தொடர்பும் இல்லை. And our fight is not on the horizontal level. நம்முடைய போராட்டம் சமதளத்திலே இல்லை. You don't take your rifle like this and shoot that person at your eye level. நீங்கள் உங்கள் கையிலே துப்பாக்கியை எடுத்து உங்களுக்கு கண்ணுக்கு எதிரே இருக்கின்ற நபரை நேரடியாக வைத்து சுடுவது அல்ல. Now when you talk about this kind of spiritual warfare prayer or marches, we are unconsciously losing a scriptural pattern. இப்படிப்பட்ட ஜெப ஊர்வலம் போன்ற காரியங்களிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தும் பொழுது வேதத்தில் உள்ள முக்கியமான ஒரு சத்தியத்தை படிக்க தவறுகின்றோம். Now where are the evil powers? இந்த பொல்லாங்க ஆவிகள் எங்கே இருக்கின்றன? They are in the heavenly places. வான மண்டலங்களில் இருக்கின்றன. Where do we read that? அதை நாம் எங்கே வாசிக்கின்றோம்? For completeness sake, several of you know the answer, but for completeness sake of our study, we will look at those references. Please do turn to the Bible references. பலர் நீங்கள் இதனை அறிந்திருந்தாலும் கூட இதனை முழுமையாக நாம் அறியும்படியாக அந்த வசனத்தை நாம் எடுத்து திருப்பி பார்ப்போம். 6:12 of Ephesians. எபேசியர் 6:12. Whether it is principalities or powers or rulers of darkness or spiritual hosts of wickedness, where are they? They are in the heavenly places. ஆன்மீக போராட்டமானாலும் சரி, இந்த பொல்லாத ஆவிகளுடைய போராட்டமானாலும் சரி, இவைகளெல்லாம் வான மண்டலத்திலே இருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். And where is Jesus? இயேசு எங்கே இருக்கிறார்? All these evil powers are in the heavenlies. இந்த பொல்லாங்கான ஆவிகள் எல்லாம் வான மண்டலங்களிலே இருக்கின்றது. Where is Jesus? இயேசு எங்கே இருக்கிறார்? He is above these principalities. He is on again still a higher level. இந்த ஆவிகளின் மண்டலங்களுக்கு எல்லாம் மேலான இடத்திலே அவர் இருக்கின்றார். Turn with me to Ephesians 1st chapter. எபேசியர் 1வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at verses 20 and 21. 20-21 வசனங்கள். He worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places. And what are those heavenly places? Far above all principality and power and might and dominion. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பக்கத்தில் உட்காரும்படி செய்தார். இந்த உன்னதங்கள் என்பது என்ன? எல்லா துரைத்தனத்துக்கும்
அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா பெயருக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. Now come on, now let us go to some of these things. Where are the evil spirits? இப்பொழுது நாம் மீண்டுமாய் இதனை பார்ப்போம். இந்த பொல்லாத ஆவிகள் எங்கே இருக்கிறார்கள்? In the heavenlies. வானமண்டலங்களில். Where is Christ? கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? Not above, far above. That's very important. It does not say above, it says far above. இந்த மண்டலங்களுக்கெல்லாம் வெகு தொலைவிலே தூர இடத்திலே கிறிஸ்து இருக்கின்றார். Where are we? நாம் எங்கே இருக்கின்றோம்? No, we are seated with him in the heavenlies. நாம் பூமியிலே அல்ல, நாம் உன்னதங்களிலே அவரோடு வீற்றிருக்கின்றோம். That's what we read in Ephesians 1st chapter 3rd verse. All these references in the same book. So they talk about one full truth. எபேசியர் 1:3 நாம் அதை பார்க்கின்றோம். இது தொடர்பான வசனங்கள் எல்லாம் ஒரே புத்தகத்திலே வருவதை நீங்கள் கவனியுங்கள். இது ஒரு கோர்வையான பாடமாக அமையும். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Where are the evil powers? பொல்லாத வல்லமைகள் எங்கே இருக்கின்றன? In the heavenlies. வானமண்டலங்களில். Where is Jesus? இயேசு எங்கே இருக்கிறார்? Now you have become better. தொலைவிடத்திலே உன்னதங்களிலே இருக்கிறார். I know you are very good students. That is why in this Sound Doctor seminar we did not conduct morning tests. நீங்கள் எல்லாரும் சிறந்த மாணவர்கள். ஆகையால் தான் இந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கிலே காலை நேரத்திலே தேர்வுகள் வைக்கப்படவில்லை. So Christ is seated far above all principalities. இந்த பொல்லாத ஆவிகளின் சேனை இருக்கின்ற மண்டலங்களுக்கு மேலான ஒரு இடத்திலே கிறிஸ்து வீற்றிருக்கின்றார். Where are you and me? நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? We are seated with him in the heavenly places. அவரோடு கூட உன்னதங்களிலே நாம் வீற்றிருக்கின்றோம். So we don't shoot the enemy at the horizontal plane, we attack the enemy from above him. சமதளத்திலே எதிரிக்கு நேராக நின்று நாம் போராடவில்லை, மாறாக உன்னதங்களிலிருந்து நமக்கு கீழ் இருக்கின்ற பொல்லாதாவின் சேனைகளோடு கீழ் நோக்கி நாம் யுத்தம் செய்கின்றோம். So that concept we should constantly remember when we talk about the spiritual warfare. ஆகவே ஆன்மீக போராட்டத்தை குறித்து பேசும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய கோட்பாட்டை நாம் மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். We are now in this Yesu Pannai, Jesus farm in Theni. நாம் தேனியிலே இயேசு பண்ணையிலே குழுமி இருக்கின்றோம். Now if something has to go on in Madurai, மதுரையிலே ஏதாவது காரியம் நடக்க வேண்டுமானால், and we want some people of one locality to be saved or met with the gospel of Jesus Christ, அங்கிருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் நற்செய்தியினாலே சந்திக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று நாம் விரும்பினால், you don't need to take a bus and go to Madurai and go on a prayer march before the conference. நீங்கள் இங்கிருந்து ஒரு பேருந்தில் சென்று அங்கே மதுரையிலே இறங்கி அந்த பகுதி மக்கள் இருக்கின்ற இடத்தை சுற்றி ஒரு ஜெப பவனி போக வேண்டிய அவசியம் இல்லை. Because my Bible says, என் வேதம் சொல்கிறது, you follow that statement. After going from here, if you forget the whole thing, don't forget one phrase, but the Bible says. நீங்கள் இங்கிருந்து சென்ற பொழுது நீங்கள் எதை மறந்தாலும் சரி, ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் மறவாதிருங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது. But the Bible says. ஆனால் வேதம் சொல்லுகிறது. That is the only thing I want to teach you during these 3 days. இந்த 3 நாட்களிலே நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அழுத்தமாய் சொல்லிக் கொடுக்க விரும்புவதெல்லாம் அது ஒன்றுதான். But the Bible says. ஆனால் வேதம் சொல்லுகிறது. Turn with me to book of Jeremiah, 23rd chapter, 23rd verse, easy to remember. 23 of Jeremiah. 23 சுலபமாய் மனதில் வைக்கக்கூடிய ஒரு வசனம். Am I a God near at hand, says the Lord? நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன்? Am I not a God afar off? தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். To reach people in Madurai and pray for them, you don't need to go to Madurai. You pray from Theni. People there in Madurai will be converted. மதுரையில் இருக்கின்ற மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக மதுரையை சுற்றி நீங்கள் பவனி வர வேண்டிய அவசியம் இல்லை. தேனியில் இருந்து கொண்டே மதுரை மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். Because God is challenging you. ஏனென்றால் தேவன் இங்கே உங்களை சவால் விடுகின்றார். Am I a God near at hand in Theni only? Am I not a God for Madurai also? நான் இங்கே தேனிக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் சமீபத்திற்கு தேவனா, இல்லையே தூரத்திற்கும் தேவன் அல்லவோ? No, brother. But God told Joshua, wherever you lay your foot, that place I will give it to you. இல்லை சகோதரனே, யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் தருவேன். Now turn with me to the book of Joshua. We look at all these things because if it is the truth,
Any number of times you critically analyze it, it will become purer and purer, like a silver that is turned into the furnace. It will not become weak, it will become only strong. அதையும் கூட என்னவென்று நாம் எடுத்து பார்ப்போம். சத்தியமாக அது இருக்குமேயானால் எத்தனை முறை நீங்கள் இந்த சத்தியத்தை புடமிட்டாலும் அது வெள்ளியையும் பொன்னையும் மெருகேற்றுவது போல இன்னும் மிளிரிக்கொண்டேதான் போகும், அது அழிந்து போகவே போகாது. Joshua chapter 1 and verse 3. யோசுவா 1:3. Every place that the sole of your foot will tread upon, I have given you, as I said to Moses. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். This, as we already studied under the subject of promises of God, is a national promise. இறை வாக்குகள் என்ற தலைப்பிலே இதனை நாம் சற்று படித்தோம். இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நாட்டை குறித்த இறை வாக்கு. And it had geographical limitations. இதற்கு பூகோள எல்லைகள் உண்டு. Now look at the fourth verse. நான்காம் வசனத்தை கவனியுங்கள். Every place means Joshua cannot come to India and claim that. யோசுவா அப்படியே நடந்து வந்து இந்தியாவிலே காலடி வைத்து விட்டால் இந்தியா யோசுவாவுக்கு சொந்தமாகி விடாது. God gave a boundary. It is a national promise with geographical boundaries. எல்லைகளோடு கூடிய ஒரு தேசம் தழுவிய இறைவாக்காகத்தான் தேவன் யோசுவாவுக்கு இதனை கொடுத்தார். Look at verse 4. நான்காம் வசனத்திலே கவனியுங்கள். From the wilderness and this Lebanon as far as the great river, the river Euphrates. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள and all the land of the Hittites, ஏத்தியரின் தேசம் அனைத்தும், and to the great sea towards the going down of the sun, சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் shall be your territory. உங்கள் எல்லையாய் இருக்கும். Now you can easily put it there on your world map. உங்களுடைய உலக வரைபடத்திலே இதனை அழகாக நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். So God gave a map. God gave a geographically defined boundary, and he said, in that land wherever you put your foot, that land I have given you. ஒரு பூகோள வரைபடத்தை எல்லைகளோடு குறித்து இந்த பகுதியிலே எங்கெங்கெல்லாம் நீ கால் வைப்பாயோ அவையெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று அறுதியிட்டு ஆண்டவர் கூறினார். But for the New Testament church, it is not places, but it is people. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே இறை மக்களுக்கு தேவன் கொடுக்கின்றதான வாக்கு இடங்கள் அல்ல, இனங்களே. Now this is what I so clearly taught you in the first seminar. That's why the first seminar is the foundation for the second seminar. இந்த கருத்தை முதலாவது கருத்தரங்கிலே நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி காட்டினேன். இந்த முதல் கருத்தரங்கு பாடங்கள் எல்லாம் இரண்டாம் கருத்தரங்கு பாடங்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றன. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Did he say go into all the world and wherever you set your foot I will give that place to you? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், நீங்கள் காலடி வைக்கின்ற தேசத்தை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக தருவேன் என்று இயேசு சொன்னாரோ? No. இல்லை. He said go into all the world and preach the gospel to every creature. It is not place, it is creature. It is not whatever place, but it is whoever listens and obeys will be saved. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல இனத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சகல இடங்களுக்கும் என்றல்ல, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். எந்த இடம் என்பது முக்கியமல்ல, எவர் கேட்கின்றார், கேட்டு விசுவாசிக்கின்றார், அதுதான் முக்கியம். Now in whatever God told Joshua, the word was whatever. But what God has told the New Testament church is whoever. It is not whatever, it is whoever. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வருகின்ற இறைவாக்கு அப்படி அல்ல. யார் எவர் கேட்கின்றாரோ அவர்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னார். Whoever believes will be saved. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். You can go to a place. நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்லலாம். And it may be a big village. அது ஒரு பெரிய கிராமமா இருக்கலாம். You may be the very disciples of Jesus Christ. Disciples of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள். And you may just have all the powers to cast out devils and preach the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல அசுத்த ஆவிகளையும் விரட்டுவதற்கேற்ற வல்லமையுடையவர்களாய் இருக்கலாம். Did Jesus guarantee that village will be given to them?
இந்த காரியத்தினாலே நீங்கள் போயிருக்கின்ற அந்த கிராமம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று ஆண்டவர் எங்கேயாவது வாக்கு கொடுத்திருக்கிறாரா? On the other hand, he told them, இல்லை, மாறாக அவர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? when you go there, நீங்கள் அங்கே செல்லும் பொழுது they may receive you. If they receive you, stay there. அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்டால் அவர்களோடு தங்கி இருங்கள். If they don't receive you, அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் don't be standing around there and claiming that place. No, simply shake off even the dust and you come away. அங்கேயே சுற்றி வந்து கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு நில்லாதிருங்கள். உங்களுடைய காலில் படிந்ததான தூசியை கூட உதறிவிட்டு அங்கிருந்து வந்து விடுங்கள். In Old Testament it is places, in the New Testament it is people. So this is the basic doctrinal problem. That is the reason for most of the unscriptural practices. இன்று நடக்கின்றதான பல்வேறு வேதத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளுக்கு காரணம் என்னவென்றால் இந்த அடிப்படையான உபதேச வேறுபாட்டை மக்கள் புரிந்து கொள்ளாததுதான். பழைய ஏற்பாட்டிலே இடங்களை குறித்து வாக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இனங்களை குறித்து தான் வாக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Now the apostles went to so many places in their missionary journey. தங்களுடைய மிஷனரி பயணத்திலே அப்போஸ்தலர்கள் பல இடங்களுக்கு புறப்பட்டு சென்றார்கள். Were they not aware of the promise that God gave to Joshua? யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கை அவர்கள் மறந்து போனார்களோ? Wherever you put your foot, that place will be given to you. நீ கால் மிதிக்கும் இடத்தை எல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நினைவில் இல்லையோ? In many places they were not only sent away from the village, they were dispelled from their very region. The word dispelled is given there. துரத்தி விட்டாங்க, தொலைஞ்சு போ அப்படின்னு. இவன் உடனே மடமடமன்னு தூசி தட்டிட்டு ஓடிட்டான். பல இடங்களுக்கு அவர்கள் சென்ற பொழுது அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மட்டும் இல்லை, சில இடங்களிலே அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அப்பொழுதும் கூட சந்தோஷமாக தங்கள் மேல் படிந்தான் தூசியை உதறிவிட்டு அவர்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார்கள். An example is Acts of the Apostles 13th chapter. That is how the first team just now went out on their missionary career. இப்படியாக புறப்பட்டு சென்ற முதல் மிஷனரி அணியை நாம் அப்போஸ்தலர் 13வது அத்தியாயத்திலே சந்திக்கின்றோம். They shook off the dust from their feet against them according to the words of Jesus 51 of 13. They shook off the dust from the feet against them and came to Iconium. 51வது வசனத்திலே இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Ayyo, what a failure. We could not win this place for Christ. They were all going on a sad retreat? No. ஐயோ, இவ்வளவு பெரிய வீழ்ச்சி நமக்கு உண்டாயிற்றே, இப்படிப்பட்ட தோல்வி வரும் என்று நினைக்கவில்லையே என்று அவர்கள் துக்கத்தோடும் சோகத்தோடும் சென்றார்களா? இல்லை. No, but the Bible says, ஆனாலும் வேதம் சொல்கிறது, verse 52, all of you read it aloud together. 52வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்தமாக வாசியுங்கள். And the disciples were filled with joy and with the Holy Spirit. Friends, we need to very clearly understand things in the biblical perspective. Otherwise, we will be going on a dissolution. அருமை நண்பர்களே, வேத கண்ணோட்டத்திலே சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் சுய வஞ்சகத்திற்குள்ளாய் மாட்டிக்கொள்வோம். There may be a question. ஒரு கேள்வி இப்பொழுது வரலாம். Going on prayer walks, is it wrong? ஜெப பவனி செல்வது தவறா? It is not wrong, but it is unnecessary and unscriptural. இது தவறு என்று சொல்லாவிட்டாலும் வேதத்தில் இது இல்லை, இது தேவையும் இல்லை. It may be exciting, all of us going around and then, making some shouting and or whispering. It may be exciting, but it won't have any big effect as you think. ஊர்வலம் செல்வது என்றாலே ஒரு குதூகலம் தானே, கோஷமிட்டு கொண்டு சுற்றி சுற்றி வருவது நமக்கு பரவசத்தை தரலாம். On the other hand, மாறாக in a country like India, இந்தியா போன்ற நாட்டிலே such activities will antagonize the non-Christian people. இப்படிப்பட்டதான காரியங்கள் கிறிஸ்தவர் அல்லாதோரை நமக்கு எதிரிகளாக மாற்றுகின்றது. They don't like these militant activities. இப்படிப்பட்டதான தீவிரவாத செயல்களை அவர்கள் விரும்புவதில்லை. Even if you shout, don't shout India for Christ, please shout Christ for India. அப்படியே நீங்கள் கோஷமிட வேண்டும் என்று விரும்பினாலும் இந்தியா கிறிஸ்துவுக்கு என்று கோஷமிடாதிருங்கள், கிறிஸ்துவுக்கு இந்தியா என்று சொல்லுங்கள். You have to unnecessarily answer and face the BJPs when you make statement India for Christ. That is not biblical. The Bible does not say India for Christ.
இந்தியா கிறிஸ்துவுக்கே என்று ஒருபோதும் நீங்கள் கோஷமிடாதிருங்கள். பாரதிய ஜனதா போன்றதான மக்களுக்கு அது மிகப்பெரிய கோபத்தையும் வெறியையும் உண்டாக்கும். The New Testament does not teach world for Christ, but the New Testament teaches Christ for the world. உலகத்திற்கு கிறிஸ்து என்பதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறதே ஒழிய உலகமே கிறிஸ்துவுக்கு என்று போதிப்பதில்லை. So there is a twist in that understanding. That is why all these activities are going on. இதனை புரிந்து கொள்வதிலே ஒரு மாற்றம் காணப்படுவதனால்தான் பல குழப்பங்கள் ஏற்படுகின்றன. It may be very very sound and challenging if somebody stands on a pulpit and he shouts, "We are taking India for Christ." No, you are not called to take India for Christ. You are called to take Christ to India. நீங்கள் ஒரு மேடையிலே நின்று கொண்டு பிரசங்க பீடத்திலே ஓங்கி அடித்து குத்தி இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். கிறிஸ்துவை இந்தியாவுக்கு பரிசளிப்பதுதான் நம்முடைய வேலை. No, that is the clear teaching of the New Testament. We should put all these things together. We need to unlearn lot of things before we learn the right truth. புதிய ஏற்பாட்டிலே நாம் சொல்லப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது ஏற்கனவே தவறாக கற்றிருக்கின்ற பல சத்தியங்களை மறக்க வேண்டி வரும். Then you have a question, brother. What about 1 Timothy 2nd chapter 8th verse? இப்பொழுது ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. சகோதரனே, 1 தீமோத்தேயு 2:8 குறித்து உங்கள் கருத்து என்ன? Therefore I desire that men pray everywhere, lifting up holy hands without wrath and doubting. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். Now what is the meaning of that word everywhere? எல்லா இடங்களிலும் என்ற சொற்றொடரின் பொருள் என்ன? It doesn't speak about streets outside the church buildings or church gathering halls. It speaks about the gathering of saints everywhere. சபை கூடி வருகின்ற இடங்களுக்கு வெளியே அல்லது தெருக்களிலே இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே குறிப்பிடப்படவில்லை. தேவ மக்களாக கூடி வருகின்ற வேளையிலே அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அவ்வாறு செய்யலாம். For example, 1 Corinthians 1st chapter. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம். Look at the second verse. 2ஆம் வசனம். To the church of God which is at Corinth, to those who are sanctified in Christ Jesus, called to be saints, with all who in every place call on the name of the Lord Jesus Christ. In every place means wherever God's people are gathering. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. That word everywhere simply means wherever God's people gather. அதாவது எல்லா இடத்திலும் கைகளை உயர்த்தி தொழுது கொள்ள வேண்டும் என்பதல்ல, எங்கெல்லாம் தேவ மக்கள் கூடுகின்றார்களோ தொழுது கொள்கின்றார்களோ அங்கெல்லாம் அவ்வாறு செய்யலாம். It was essentially in the church. குறிப்பாக திருச்சபைக்கு உள்தான் இது நடைபெறுகிறது. Why? ஏன்? Paul says men will lift up holy hands. புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. In the New Testament church, leadership is essentially male. புதிய ஏற்பாட்டை பொறுத்தமட்டிலே தலைமைத்துவம் ஆண்கள் மீதுதான் இருந்தது. So lifting up the holy hands and you lead the congregation in prayer. கைகளை உயர்த்தி சபையாரை நீங்கள் தொழுகைக்குள் நடத்துங்கள். He was talking about a church discipline. சபை ஒழுங்கை குறித்து தான் அவர் அங்கே பேசுகிறார். Because the very next verse says women should adorn themselves with propriety and moderation. அடுத்த வசனத்தில் தானே பெண்கள் அடக்கமாக அங்கே அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். And 11th verse, let a woman learn in silence with all submission. பெண்ணானவள் அமைதியாக அடக்கத்தோடு கூட கற்றுக்கொள்ள கடவள். I don't permit a woman to teach or to have authority over a man, but to be in silence. So this is all church activity. புருஷனுக்கு மேலாக அதிகாரம் செலுத்துவதற்கு பெண்களுக்கு நான் எப்பொழுதுமே அனுமதி கொடுப்பதில்லை. இதுதான் சபை ஒழுங்கு. So he was talking about what happens inside the church, not outside on the street. If you interpret this everywhere as outside on the street, then what is your explanation for which follows about women folk? இந்த நடவடிக்கையானது சபைக்கு உள்ளே நடக்கின்றதைத்தான் குறிக்கின்றது. ஒருவேளை இது தெருக்களிலே சபைக்கு வெளியிலே நடப்பதை குறிக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இந்த வசனத்தை தொடர்ந்து பெண்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளதான வசனங்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகின்ற வியாக்கியானம் தான் என்ன? So dear brothers and sisters, we need to be very careful. Any words you take, this is what I taught in the first seminar. Never take a text out of context. It becomes a pretext. Keep the text inside their context. Immediate context,
chapter context, book context, whole Bible context. Otherwise, it's misinterpretation. எந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணினாலும் அந்த வசனத்தை சொல்லப்பட்ட சூழலிலிருந்து வெளியே எடுக்கக்கூடாது. இதனை நான் முதல் கருத்தரங்கிலே மிகவும் திட்டமாக நான் சொன்னேன். ஒரு வசனத்தை அது கூறப்பட்டுள்ள உடனடி சூழமைவு, அத்தியாய சூழமைவு, புத்தக சூழமைவு, முழு வேதாகம சூழமைவு என்கிற பின்னணியில் வைத்துத்தான் நாம் தியானிக்க வேண்டும், வியாக்கியானிக்க வேண்டும். Otherwise, lot of misleading. This one verse, how it can be misled, it can be misinterpreted if we don't use it at that context. முன்பும் பின்பும் இருக்கின்ற வசனங்களை விட்டு அந்த சூழலில் இருந்து இந்த ஒரு வசனத்தை மட்டும் வெளியே எடுத்து வியாக்கியானித்தால் இது எவ்வளவு தவறான வியாக்கியானங்களையும் காரியங்களையும் கொடுக்கும் என்று சொல்லி சற்றே சிந்தித்து பாருங்கள். Don't be afraid. Studying the Bible is a very challenging journey. பயப்படாதிருங்கள். வேதத்தை கற்பது என்பது ஒரு சவால் நிறைந்த பயணம். Brother, if things are like this, what about what all I have learned over the years? How many things I can unlearn? சகோதரனே, காரியங்கள் இப்படி இருக்குமானால் இத்தனை ஆண்டுகள் நான் கற்ற காரியங்கள் எல்லாம் என்னவாயிற்று? இவைகளை எல்லாம் நான் மறக்க வேண்டுமோ? Don't worry. கவலைப்படாதிருங்கள். We are given the Holy Spirit to lead us into all truth if we bow in reverence before the authority of the scriptures. வேத வசனத்தினுடைய அதிகாரத்திற்கு முன்பாக தலை வணங்கி பணிவோடே நாம் இருப்போமேயானால் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்கான பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். How many times I can say no, I should not have done this, I should not have done this, now I realize it is wrong. It's a very awkward thing, brother. How to go about like that? ஐயோ, நான் இவ்வளவு தவறை செய்து விட்டனே, ஐயோ இப்படிப்பட்ட தவறுகள் நிகழ்ந்து விட்டனவே, நான் இதனை செய்யாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். இப்படி எத்தனை முறை தான் அறிக்கை செய்வது சகோதரனே? Don't worry. கவலைப்படாதிருங்கள். What did Paul say? பவுல் என்ன சொன்னார்? When I was a child, I spoke as a child. நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன். But when I became a man, I put away childish things. நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். In the Sunday school, we learn certain things, but we don't carry them on exactly as it is when we move on to the adult classes. ஞாயிறு பள்ளியிலே நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் நான் பெரியவனாக புருஷவனாக வளர்ந்து வரும் பொழுது அந்த பள்ளியிலே கற்றுக்கொண்ட காரியங்களை அப்படியே எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வதில்லை. Now in Sunday school or in the first Sunday school we learn Yesappa, but when you go to adult school you say Yesuvin Appa. So you just learn it. So it is a change. You grow in the knowledge. ஞாயிறு பள்ளியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா ஏசப்பா என்று கற்றுக்கொண்டோம். ஆனால் நாம் வளர்ந்து முதிர்ந்த சீடர்களாய் மாறும் பொழுது இயேசுவின் அப்பா என்று சொல்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். So when I was a child, I spoke as a child, but when I became a man, I put away childish things. நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். And still I am growing, and when the perfect that which is come, that which is imperfect will be done away. நான் இப்பொழுது பூரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். பூரணமானவைகள் வரும் பொழுது இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் விடுகின்றன. Now the next activity that we would like to look at in this matter of spiritual warfare, இந்த ஆன்மீக போராட்டத்திலே நாம் அடுத்து கற்றுக்கொள்ள போகின்றதான காரியம் bringing down strongholds is a very favorite phrase. Bringing down strongholds. அரண்களை நிர்மூலமாக்குதல். Now for bringing down strongholds, there is another word which is introduced. இதனை நாம் படிப்பதற்கு இதற்கு இணையான இன்னொரு வார்த்தையையும் நாம் பார்க்கின்றோம். People call it spiritual mapping. ஆவிக்குரிய வரைபடம் வரைதல். You know what they say is spiritual mapping? இந்த ஆவிக்குரிய மேப் போடுதல் என்றால் என்ன? They say you try to find out which spirit works where. எந்த ஆவி எங்கே கிரியை செய்கிறது என்று கண்டுபிடியுங்கள். That is what they are saying. This is what the proponents are advocating. இந்த உபதேசத்தை சொல்லுகின்றவர்கள் இப்படித்தான் அதனை விளக்குகின்றார்கள். What is the spirit in Theni? தேனியிலே என்ன ஆவி ஆக்கிரமிக்கிறது? What is the spirit in Palani? பழனியிலே இருக்கின்ற ஆவி என்ன ஆவி? And what is the spirit in Tirthani? திருத்தணியில் இருக்கின்ற ஆவி என்ன ஆவி? So we just go from place to place and try to find out which spirit is working where. ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் ஆட்டிப்படைக்கின்ற ஆவி இன்னதென்று அறிய முயலுகிறீர்கள். And they try to put it in their spiritual map. They take a map and they say here this spirit, here this spirit, here this spirit. They call it spiritual mapping, a new invention.
தங்களிடத்தில் இருக்கின்ற வரைபடத்திலே இந்த இடத்தில் இந்த ஆவி, அந்த இடத்தில் அந்த ஆவி என்று சொல்லி குறித்து இப்படியாக ஒரு மேப் வரைகின்றார்கள். This place is ruled by the spirit of murder. இந்த இடம் கொலைவெறி ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. This place is dominated by the spirit of adultery. இந்த இடத்திலே விபச்சார ஆவி அலைமோதுகிறது. Now this place is dominated by the spirit of Kali. காளி ஆவி இங்கே பிடித்து ஆட்டுகிறது. So like that they just go on naming various spirits. இப்படி பல்வேறு ஆவிகளின் பெயரை சொல்லி அவைகள் அந்தந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்றன என்று குறிக்கின்றார்கள். And if people know the Bible little more, you know what they say? This spirit is dominated by the spirit of Ahab. ஒருவேளை இந்த உபதேசத்தை சொல்லுகின்றவர்கள் வேதத்தை கொஞ்சம் கொஞ்சம் அறிந்திருப்பார்களே, ஆனால் அதனை ஆன்மீக ரீதியிலே இது யேசபேலின் ஆவி நிறைந்த இடம் என்று சொல்கிறார்கள். I said Ahab, he said Jezebel. It's worse. So they say this is the spirit of Ahab here and spirit of Jezebel here. ஆகாபின் ஆவி இங்கே உலவுகிறது, யேசபேலின் ஆவி இங்கே தாண்டவம் ஆடுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். And they, you know what is the name they give to these spirits? Territorial spirits. பொதுவாக இவைகளுக்கு அவர்கள் கொடுக்கின்றதான பெயர் என்னவென்றால் மண்டல ஆவிகள். Territory. For each area, for each town there are different spirits, and we find out what their spirit is and we call them territorial spirits. ஒவ்வொரு இடத்திற்கும் பட்டணத்திற்கும் நகரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆவி இருக்கிறது, அதனை கண்டுபிடித்து அதனை மண்டல ஆவிகள் என்று பெயர் சூட்டுகிறார்கள். Suppose you go to a prison. ஒரு சிறைச்சாலைக்கு நீங்கள் செல்வீர்களேயானால் and there you meet a murderer. அங்கே கொலை செய்த ஒருவனை நீங்கள் பார்க்கிறீர்கள். and you talk to him. அவனிடத்தில் நீங்கள் பேசுகின்றீர்கள். What do you tell him? அவனிடத்தில் என்ன சொல்லுகின்றீர்கள்? The spirit of murder is responsible for what you did. உன்னிடத்தில் இருந்த கொலை ஆவிதான் உன்னை கொலையாளியா மாற்றி இருக்கு. He will immediately shout, praise the Lord, please release me from the prison and put the spirit of murder in that prison. அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் சொல்வது 100% உண்மை, கொலை செய்தது நான் அல்ல, கொலை செய்தது எனக்குள் இருக்கின்ற கொலை ஆவி. You tell an adulterer, it is not you who committed adultery, it is the spirit of adultery that is responsible for the adultery. விபச்சாரம் செய்கின்ற ஒருவனை பார்த்து, நீ விபச்சாரம் செய்யவில்லை ஐயா, உனக்குள் இருக்கின்ற இந்த விபச்சார ஆவிதான் அதனை செய்தது என்று சொல்லி பாருங்கள். He will immediately lift both his hands and if possible he lift both his legs also and he will shout amen. இரண்டு கைகளை மட்டுமல்ல, இரண்டு கால்களையும் தூக்கி குதித்து அல்லேலூயா என்று அவன் ஆர்ப்பரிப்பான். But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது. turn with me to book of James first chapter. யாக்கோபு முதலாம் அத்தியாயம். Book of James first chapter. யாக்கோபு முதலாம் அத்தியாயம். I'll read to you from verse 13 to 15. 13 முதல் 15 வசனங்கள். Let no one say when he is tempted, I am tempted by God. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. God cannot be tempted by evil, nor does he himself tempt anyone. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. Each one is tempted by the devil. ஒவ்வொருவனும் பிசாசினாலே சோதிக்கப்படுகின்றான். Right? அப்படி போடப்பட்டிருக்கிறதா? When any man is tempted, he is not tempted by God. சோதிக்கப்படும் பொழுது, when any man is tempted, he is not tempted by God. Verse 13. 13ஆம் வசனத்திலே ஒருவன் சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படவில்லை. But next word says, each one is tempted by God. You please say what I am saying, don't look there. Each one is tempted by the devil. பிசாசினாலே அவன் சோதிக்கப்படுகின்றான். Is that what the Bible says? அப்படி வேதம் சொல்கிறதோ? Temptation is not from God, but it is only temptation by the devil. தேவனிடத்திலிருந்து சோதனை வருவதில்லை, பிசாசிடமிருந்து தான் சோதனை வருகிறது. No. அப்படி சொல்லவில்லை. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Each man is tempted by his own desires. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், for every sin that man commits, God wants that man to take the moral responsibility.
ஒரு மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்குமான தார்மீக பொறுப்பை அந்த மனிதனே எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That's an excellent word. First time I come across that word. தார்மீக பொறுப்பு. That moral responsibility the man should accept solely on himself. மனிதன் செய்கின்றதான பாவங்களுக்கான தார்மீக பொறுப்பை மனிதன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Why did you eat this fruit? ஏன் இந்த பழத்தை சாப்பிட்டாய்? The serpent deceived us. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. Okay, you go free. I will take care of the serpent. சரி, நீ போகலாம், நான் சர்ப்பத்தை கவனித்துக் கொள்கிறேன். No. No. இல்லை. God held Adam responsible for his sin. அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. அவனுடைய மீறுதலுக்காக ஆதாமைத்தான் ஆண்டவர் பொறுப்பாக்கினார். You see, the fundamental doctrine is disturbed when you talk about territorial spirits. மண்டல ஆவிகள் என்கிறதான தத்துவத்தை நீங்கள் பேசும் பொழுது இந்த அடிப்படை வேத தத்துவமானது அடி வாங்குகிறது. Let me ask you another question. இன்னொரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கின்றேன். Is there any place on the face of the earth that is free from demonic activity? உலகத்தில் உள்ள எந்த மூலை முடுக்காவது பிசாசின் கிரியைகளுக்கு விதிவிலக்கானது என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? Is there any place where the devil is not active? எந்த இடத்திலாவது பிசாசு கிரியை செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியுமா? What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Turn with me to 1 John 5th chapter. 1 யோவான் 5வது அத்தியாயம். And look at the 19th verse. 19வது வசனம். 1 John 5 and 19. 1 யோவான் 5:19. We know that we are of God. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். And then read the rest of it. உலகம் முழுவதும். The whole world, not parts of the world. Some place is free and other place is full. Not like that. The whole world, no place exempted. The whole world is lying under the sway of the wicked one. ஏதோ உலகத்தின் ஒரு பகுதி அல்லது ஒரு பகுதியிலே பாதி முழுமை என்றெல்லாம் அல்ல, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். Only on the day of the Lord, follow me carefully. Only on the day of the Lord, the idols will be destroyed. Until then, don't try to destroy the idols and ask God to bring down the idols. That's a waste of time. கர்த்தருடைய அந்த மகா நாளில்தான் விக்கிரகங்கள் எல்லாம் அடிக்கப்படும், தள்ளப்படும். அதுவரையிலே இந்த விக்கிரகங்களை நொறுக்கவோ இந்த விக்கிரகங்களுக்கு எதிராக செயல்படுவதோ நீங்கள் செய்ய வேண்டாம். Turn with me to Isaiah for a clear-cut prophecy and a prediction about these idols. இந்த விக்கிரகங்களை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே தெளிவாக கவனியுங்கள். Second chapter verses 17 and 18. இரண்டாவது அத்தியாயம் 17-18 வசனங்கள். The loftiness of man shall be bowed down and the haughtiness of men shall be brought low. அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனிதரின் வீராப்பு தனியும். The Lord alone will be exalted in that day. Underline that day. When the Bible says that day in a singular sense, that speaks about the day of the Lord. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அந்நாளில் என்று ஒருமையிலே எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது கர்த்தருடைய வருகையின் நாளை குறிக்கின்றது. அதனை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். And what shall happen? என்ன நடக்கும்? The idols he shall utterly abolish. விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம் என்று தமிழில் இருக்கிறது. அவர் கட்டோடு ஒழிப்பார். ஆங்கிலத்தில் இருக்கிறதை மொழிபெயர்த்தால் விக்கிரகங்களை அவர் கட்டோடே ஒழிப்பார். When he comes in all his power, he will do it. Until then, why 100 idols? Let there be million idols. Why do you bother about it? Let them be there. Lord, bring it down, destroy it, let it collapse. Why all these? Why are you playing around? No need. அந்த நாளிலே விக்கிரகங்கள் அழிக்கப்படுகின்ற வரை இப்பொழுதே நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். 1000 விக்கிரகம் என்ன, 10000 விக்கிரகங்கள் இருக்கட்டும், அதனை கீழே கொண்டு வரும், அதனை நொறுக்கும், அதனை உடையும் என்று இப்பொழுதே நீங்கள் புலம்புகின்றீர்கள். நொறுக்கும், you are நொறுking your hand only. Book of Zechariah 13th chapter. ஜெகரியா 13வது அத்தியாயம். Look at the second verse. இரண்டாவது வசனம். Zechariah 13 and verse 2. சகரியா 13:2. It shall be in that day. Underline that word, in that day. It shall be. Underline that word. அதனை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். It shall be in that day, says the Lord of hosts.
சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், I will cut off the names of the idols from the land, and they shall no longer be remembered. நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. Not only that, அது மட்டுமல்ல, you are talking about territorial spirits now. மண்டலாபிகளை குறித்து நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்கள். I will also cause the unclean spirit to depart from that land. When? On that day. அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவேன். எப்பொழுது? அந்த நாளிலே. So brothers, we have to keep this dispensational understanding of in what circumstance and situation we are to work and what can be expected on that day. இந்த யுகங்களின் அடிப்படையிலே இந்த யுக காலத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், இனி வருகின்ற யுகத்திலே என்ன நாம் எதிர்பார்க்கலாம் என்பதனை புரிந்து கொண்டு நாம் நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். There is a small change you should have in your thinking. உங்களுடைய சிந்தனையிலே ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். We talk about spiritual strongholds. ஆவிக்குரிய அரண்களை குறித்து நாம் பேசுகின்றோம். Where are the spiritual strongholds? இந்த ஆவிக்குரிய அரண்கள் எங்கே இருக்கின்றன? They are not in cities. அவைகள் நகரத்தில் இல்லையே. They are not in the towns. அவைகள் பட்டணத்தில் இல்லையே. They are not in states. அவைகள் மாநிலங்களில் இல்லையே. Where are they? அவைகள் எங்கே? They are in the minds of people. அவைகள் மனிதரின் மனதில் தான் இருக்கின்றன. Now this is a very important correction that you should accept this morning. இந்த காலையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான திருத்தம் இது. Spiritual strongholds are not in places or cities or towns, they are in the minds of men. ஆவிக்குரிய அரண்கள் எனப்படுவை பட்டணத்திலோ நகரத்திலோ மாநிலத்திலோ இல்லை, இல்லவே இல்லை. அவைகள் மனிதனின் மனதில் தான் இருக்கின்றது. 2 Corinthians 10th chapter. 2 கொரிந்தியர் 10வது அத்தியாயம். Look at verses 3 to 6. 3 முதல் 6 வசனங்கள். Though we walk in the flesh, we do not war according to the flesh. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. The weapons of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. What are the strongholds? இந்த அரண்கள் என்பது என்ன? Go to the next verse, and the next verse will tell you what the strongholds are. அடுத்த வசனம் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றது இந்த அரண்கள் என்பது என்னவென்று. Casting down arguments and every high thing that exalts itself of the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Underline the word arguments. தர்க்கங்கள் என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Underline the word knowledge. அறிவு என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Underline the word thought. எண்ணத்தை என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் So கொள்ளுங்கள். where is spiritual stronghold? ஆவிக்குரிய அரண்கள் எங்கே இருக்கின்றன? It is in the arguments of people, it is in the thoughts of people, it is in the thinking patterns of people. மக்களுடைய தர்க்கங்களிலும் மக்களுடைய எண்ணங்களிலும் மக்களுடைய சிந்திக்கும் முறைகளிலும் தான் இந்த அரண்கள் இருக்கின்றன. That's what is confirmed in 2 Corinthians 4th chapter also. 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்திலும் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. Verses 3 and 4. 3-4 வசனங்கள். Even if our gospel is veiled, it is veiled to those who are perishing. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டுப் போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். Why? ஏன்? Their minds have been blinded by the god of this age. What is blinded? Their minds have been blinded by the gods of this world. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எது குருடாகி இருக்கிறது? மனது குருடாகி இருக்கிறது. So what should you do? ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? If you have to bring down the strongholds, what should you do? You try to change the thinking pattern of people. நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்க வேண்டுமானால் மக்களுடைய எண்ணும் முறையை,
சிந்தனா செய்யும் முறையை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். I will give an example. Follow this. This is a very interesting example. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கூறுகின்றேன். இது ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு. Paul was in Athens. அத்தேனே பட்டணத்திலே பவுல் இருந்தார். He was waiting for Timothy to come. தீமோத்தேயுனுடைய வருகையை அவர் எதிர்நோக்கி இருந்தார். It was delayed a little bit. சற்று தாமதமாகி விட்டது. He turned this side and that side. அங்கும் இங்குமாக திரும்பி அவர் பார்க்கின்றார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? It was like Madurai. அது மதுரையை போன்று இருந்தது. It was just like Madurai is called the Athens of India. The city of Athens was filled, not just had idols, filled with idols. இந்தியாவின் அத்தேனே பட்டணம் என்று அழைக்கப்படுகின்ற மதுரையை போலவே அன்று அத்தேனேயிலே விக்கிரகங்கள் நிறைந்து காணப்பட்டன. What did he do? அப்பொழுது அவன் என்ன செய்தான்? Acts of the Apostles 17th chapter. அப்போஸ்தலர் 17வது அத்தியாயம். Because we should turn to the law and testimony. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். What is law? வேதம் என்றால் என்ன? வேதம் என்றால் என்ன? That is the teaching given in the Bible. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதான போதனைகள். And what is testimony? சாட்சியாகமம் என்பது என்ன? That are the examples in the Bible. வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற எடுத்துக்காட்டுகள். Generally for major doctrines we will have law and testimony. பெரிய உபதேசங்களுக்கு பொதுவாக வேதத்திலே நமக்கு வேதமும் இருக்கும் சாட்சியும் இருக்கும். We will have law and testimony. வேதமும் இருக்கும் சாட்சியும் இருக்கும். We will have testimony, we will have teaching as well as examples. படிப்பினைகள் போதனைகளும் இருக்கும், எடுத்துக்காட்டுகளும் சாட்சியும் இருக்கும். We saw in 2 Corinthians how the minds are blinded and strongly held. Now we are having an example, a testimony. 2 கொரிந்தியர் நாம் வாசித்த பொழுது அங்கே எப்படி தர்க்கங்கள் என்று சொல்லப்படுகின்றதான அரண்கள் என்று குறிப்பிட்ட போதனையோ அதற்கு ஒப்பனையாக இப்பொழுது சாட்சி ஆகமும் காணப்படுகிறது. Just like you are in Madurai, here Paul is in Athens. நீங்கள் மதுரையிலே இருப்பது போல பவுல் அன்று அத்தேனே பட்டணத்திலே இருந்தார். Look at the 16th verse of the 17th chapter. 17ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். While Paul waited for them in Athens, his spirit, beautiful language. His spirit was provoked within him when he saw that the entire city was given over to the idols. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. You know, in Tamil Bible it says விக்கிரகங்களால் நிறைந்திருக்க, but in English Bible it says பட்டணமே விக்கிரகங்கள் கையில் இருக்க. The entire city given over to idols. பட்டணமே விக்கிரகங்களின் பிடியில் இருக்க. What did he do? அப்பொழுது அவன் என்ன செய்தான்? What spirit is here? இங்கே என்ன ஆவி இருக்கிறது? Spirit of Zeus? Zeus ஆவி இங்கே இருக்கிறதோ? Spirit of Apollo? அப்போலோவின் ஆவி இங்கே இருக்கிறதோ? You spirit of Zeus, come down. Zeus ஆவியே நீ கீழே இறங்கி வா. You spirit of Apollos, leave Madurai. அப்போலோ ஆவியே மதுரையை விட்டு போ. He didn't do that. அப்படியெல்லாம் அவர் செய்யவில்லை. What did he do? அவன் என்ன செய்தான்? Look at verse 17. 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். Therefore he reasoned with people. மக்களோடு அவன் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். Because where is the stronghold? ஏன் இந்த அரண்கள் எங்கே இருக்கிறது? See, we have got very clear cut teaching in the Bible. வேதத்திலே மிக தெளிவான தீர்க்கமான போதனைகள் உண்டு. There was wrong philosophy there. அங்கே காணப்பட்டது தவறான தத்துவம். Who are those philosophers? அந்த தத்துவவாதிகள் யார்? 18th verse. 18வது வசனம். Epicurean and Stoic philosophers were there. They were keeping the people under their hold by their vain arguments. எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் தங்களுடைய ஞானத்தினாலே மக்களை அடக்கி வைத்திருந்தார்கள். Now what should Paul do now? இப்பொழுது பவுல் என்ன செய்ய வேண்டும்? He should not attack the spirit of Zeus or the spirit of Apollo. He should attack that wrong philosophy. How to attack the wrong philosophy? ஒவ்வொருத்தனையா பிடிச்சி காதுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கணும், பைபிளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். You counteract it with the word of God.
பவுல் அங்கே இருந்ததான ஜியஸின் ஆவியையோ அப்பல்லோவினுடைய ஆவியையோ கடிந்து கொள்ளவில்லை, கட்டவும் இல்லை. மாறாக இந்த மார்க்க பேதங்களுக்கு காரணராயிருந்த எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் ஆகியோருடைய ஞானத்துக்கு எதிரான காரியங்களை வேத வசனத்தினின்று எடுத்து அங்கே உள்ள மக்களின் காதுகளிலே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். People's minds are blinded. மக்களுடைய மனது குருடாக்கப்பட்டுள்ளது. Their thinking pattern is erroneous. அவர்களுடைய சிந்தனா முறை தவறாக உள்ளது. You have the word of truth in your hand. உங்களுடைய கையிலே சத்திய வார்த்தை உள்ளது. So take the word of truth and try to replace that in their heads. சத்திய வார்த்தையை கையில் எடுத்து அவர்களுடைய மனதில் இருக்கின்றதான தவறான தத்துவங்களுக்கு எதிராக புகட்டுங்கள். You reason out with them, you argue with them, bring down every stronghold, because your weapons are not carnal, your weapons are mighty through God. உங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு அடுத்ததாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கின்றபடினாலே இந்த சத்திய வசனத்தினுடைய வேகத்தினாலே அவர்களுடைய மனதிலே காணப்படுகின்றதான வாதங்களுக்கும் தர்க்கங்களுக்கும் பதிலடி கொடுங்கள். What is this? இது என்ன? This is not just a book. இது வெறும் புத்தகம் அல்ல. You know what is this? இது என்ன? This is a hammer, the Bible says. இது சம்மட்டி. Isn't it? இது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. Did God say my word is hammer? என்னுடைய வார்த்தை சம்மட்டி என்று ஆண்டவர் சொல்லவில்லையோ? சொன்னாரா? He didn't say that. அவர் சொல்லவில்லை. What did he say? அவர் என்ன சொன்னார்? Is not my word a hammer? என் வார்த்தை சம்மட்டி அல்லவோ? Oh, அல்லவோ. He is challenging us. அவர் சவால் விடுகின்றார். Did he say my word is fire? என்னுடைய வார்த்தை அக்கினி என்று அவர் சொன்னாரோ? No. இல்லை. What did he say? அவர் என்ன சொன்னார்? Is not my word fire? என் வார்த்தை அக்கினி என்றோ? So we have the power here. We have the word of truth. நம்மிடத்திலே வல்லமை இருக்கிறது, நம்மிடத்திலே சத்திய வார்த்தை இருக்கிறது. This is the word of truth. இதுதான் சத்திய வார்த்தை. Now what is inside their heads is falsification. அவர்களுடைய மனதிற்குள் இருப்பது தவறான வாதங்கள். You counteract it by reasoning, by preaching, for proclamation. That is what the Bible says. The gospel is the power of God unto salvation, unto deliverance. சுவிசேஷமே ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகின்றபடியாலே அவர்களுடைய மனதிலே காணப்படுகின்றதான தத்துவ தர்க்கங்களை எல்லாம் சத்திய வார்த்தையினுடைய வசனங்களினாலே தகர்த்தெறிந்து அவர்களை விடுவியுங்கள். Is not my word fire? என்னுடைய வார்த்தை அக்கினி அல்லவோ? What is chaff before fire? இந்த அக்கினிக்கு முன் பதர் எம்மாத்திரம். Amen. ஆமென். Now I am changing your pattern, thinking pattern. உங்களுடைய சிந்தனா முறையை நான் இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். Because unless we are changed, we can't change the world. நாம் மாற்றமடையாவிட்டால் உலகை மாற்ற முடியாது. Then comes another question. இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது. Then how about the king of Persia in the heavenly places when Daniel was praying? தானியேல் ஜெபிக்கும் பொழுது அந்த பெர்சியாவின் ராஜா என்று ஒருத்தர் வருகிறாரே, அதை குறித்து என்ன சகோதரனே? We know wrong things more than right things. நமக்கு தெரிந்ததெல்லாம் சரியான காரியங்களை விட தவறான காரியங்கள் தான். Doesn't matter. Let us do some flushing this morning. அவைகளை எல்லாம் நாம் இப்பொழுது கழிவை வெளியேற்றுவது போல வெளியேற்றுவோம். Turn with me to the book of Daniel. தானியேலின் புத்தகம் 10th chapter. 10வது அத்தியாயம். Verses 12 and 13. 12-13 வசனங்கள். And he said to me, O Daniel, man greatly beloved, understand the words that I speak to you and stand upright, for I have now been sent to you. While he was speaking this word to me, I stood trembling. தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். Verse 13. 13ஆம் வசனம். But the prince of the kingdom of Persia withstood me 21 days. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். And behold, Michael, one of the chief princes, came to help me, for I had been left alone there with the kings of Persia. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். What did Daniel do when the answer was delayed? தனக்கு பதில் தாமதித்த பொழுது தானியேல் அங்கே என்ன செய்தார்? You, prince of Persia, I command you, come down. பெர்சியா தேசத்து அதிபதியே,
நீ கீழே இறங்கி வரும்படியாய் உனக்கு நான் கட்டளையிடுகின்றேன். Leave. Did he pray like that? நீ அங்கிருந்து புறப்பட்டு போ என்று அவன் ஜெபித்தானா? No. இல்லை. He was quietly waiting before the Lord, praying unto the God of heaven. பரலோகத்தின் தேவனை நோக்கி அமைதியாய் முழங்காற்படியிட்டு ஜெபத்திலே அவன் தரித்திருந்தான். Daniel 9th chapter. தானியேல் 9வது அத்தியாயம் verses 20 and 21. 20 21 வசனங்கள். Now while I was speaking, praying and confessing. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் மக்களாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. Verse 21. Yes, while I was speaking, you know what you are able to see there, that one important word, speaking, praying, confessing, presenting, while I was still speaking in prayer. So that was a sustained season of prayer. இந்த இரண்டு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நான் சொல்லி ஜெபம் பண்ணி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிக்கொண்டு என்று நாம் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நெடுநேரமாக ஜெபத்தில் தரித்திருத்தலை அது குறிக்கிறது. So those many days he just continued steadfast in prayer, because the Bible says stay steadfast in prayer. That's all. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வசனத்திற்கு ஆதாரமாக இங்கே தானியேல் சில நாட்கள் அப்படியே ஜெபத்திலே தரித்திருந்தார். He did not address the prince of Persia. That was God's work. God sent Gabriel. If Gabriel cannot do it, he will send Michael. That is not your job. You keep on appealing to the Jehovah God who is living on the sitting on the throne. பெர்சியா அதிபதியை கீழே இறக்குவதற்காக தானியேல் முயற்சி செய்யவில்லை. அது தேவனுடைய வேலை. தேவன் காபிரியேலை அனுப்பி அவனை இறக்குவார் அல்லது மிகாவேலை அனுப்புவார். இதனை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் யெகோவா தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருப்பதுதான். You may think you bring down the Persian king. If Persian king is brought down, then Grecian king will come. நீங்கள் நினைக்கலாம் இந்த பெர்சியாவின் அதிபதியை எப்படியும் கீழே இறக்க வேண்டும் என்று. அப்படியே நீங்கள் பெர்சியாவின் அதிபதியை கீழே இறக்கினாலும் அடுத்து கிரேக்க அதிபதி வருவார். Look at verse 20 and 21 of 10th chapter. 10வது அத்தியாயம் 20 21 வசனங்களை பாருங்கள். Do you know why I have come to you? நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? Now I must return to fight with the prince of Persia. இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். When I have gone forth, நான் போன பின்பு the prince of Greece will come. கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவார். So one after the other they will be coming and going. Why should we bother about? ஒன்றற்கு பின் ஒருவராக அதிபதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? Do you know Greek philosophy is worse than Persian philosophy? பெர்சிய தத்துவத்தை விட கிரேக்க தத்துவம் மிகவும் பயங்கரமானது என்று உங்களுக்கு தெரியுமா? Most of the anti-Christian doctrines have come from Grecian philosophy, not from Persian philosophy. கிறிஸ்தவத்துக்கு எதிரான பல உபதேசங்கள் பெர்சியாவின் உபதேசத்தினின்று வந்தன என்று சொல்வதை விட கிரேக்க தத்துவங்களினின்று தான் வந்தது. Persian king will come. பெர்சிய அதிபதி வருவான். Michael will come to help me. மிகாவேல் எனக்கு உதவி செய்ய வருவார். After that Grecian king will come. கிரேக்க பிரபு வருவான். Don't be unusually alarmed or perturbed by these things. இவைகளினாலே நீங்கள் ஏதோ அசாதாரணமான ஒரு பயத்திற்குள்ளோ திகிலுக்குள்ளோ செல்ல வேண்டாம். Why? ஏன்? Look at verse 21. 21ஆம் வசனத்தை பாருங்கள். I will tell you what is noted in the scripture. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். That's good enough? அது போதுமா? That's good enough? அது போதாதா? You know the word given there is but. அங்கேயும் ஆனால் என்று ஒரு வார்த்தை வருகிறது. These princes, these philosophies will come and go, but don't worry. I will explain to you what is contained in the scripture of truth. In English Bible is very clear. Scripture of truth. Both the S and T are capitalized. இந்த பிரபுக்கள் வருவார்கள் போவார்கள். ஒருவருக்கு பின் ஒருவர், ஒன்றிற்கு பின் ஒரு தத்துவம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். சத்திய எழுத்திலே இருக்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்ற வார்த்தையை கவனியுங்கள். What does it mean? அதனுடைய பொருள் என்ன?
We wrestle not against flesh and blood, but against principalities, powers in darkness. நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராடுகிறோம். How do we fight? நாம் எப்படி போராடுகிறோம்? We take the sword of the Spirit, which is the word of God. நாம் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எடுத்து போராடுகிறோம். In other words, you counteract the powers of darkness by the word of God. In other words, preach the word, other things will come down, because the Bible says, what is chaff before fire? இந்த அந்தகார லோகாதிபதிகளை எதிர்த்து போராடுவதற்கு நாம் கையாளுகின்றதான ஆயுதம் என்னவென்றால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் திருவசனத்தை நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருங்கள். அப்படியானால் இந்த அரண்கள் எல்லாம் தானாகவே நிர்மூலமாகும். அக்கினிக்கு முன்னதாக பதர் எம்மாத்திரம். Jesus chose 70 disciples. இயேசு 70 சீடர்களை தெரிந்தெடுத்தார். And he teamed them 2 by 2. இரண்டு பேராக அவர்களை அவர் குழு அமைத்தார். He sent them to preach the gospel and manifest the power of God. தேவனுடைய வல்லமையை நடத்தி காட்டும்படியாக கிராமங்களுக்கு நேரே அவர்களை அவர் அனுப்பினார். They went and preached everywhere. அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். After sending the 70 disciples, Jesus heard no television to be watching live what was happening. இந்த 70 சீடர்களை அனுப்பின பிற்பாடு என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை பார்ப்பதற்கு நேரடி தொலைக்காட்சி வசதி அந்நாட்களிலே அவருக்கு இல்லை. So he was keeping up, he was looking up into heaven. ஆகவே அவர் வானத்தை நோக்கி பார்த்து உட்கார்ந்தார். When they came back, அவர்கள் திரும்பி வந்த பிற்பாடு what did he tell them? அவர்களிடத்திலே அவர் என்ன சொன்னார்? When you were preaching there, I saw Satan falling down. நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததான வேளையிலே சாத்தான் மின்னலை போல கீழே விழ கண்டேன். Brothers and sisters, wherever you go, you preach the word and other things will be taken care of. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கு சென்றாலும் வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருங்கள், மற்றவைகள் எல்லாம் தானாக கீழே விழும். But we have failed to do what we ought to do, and we are doing what we ought not to do. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். So the result is நமக்கு சுகமே இல்லை. We have no health. This is why I told you, that old prayer is very helpful. இந்த பழைய ஜெபம் எவ்வளவு அர்த்தமுள்ளது என்று பாருங்கள். What we are supposed to do, that we are not doing. What we need not do, that we are specializing. சொன்னதை விட்டுட்டு சொரக்காயை பிடுங்கிட்டு இருக்கிறோம். ஐயோ அட்டகாசம். And are you able to see? I mean, it looks somewhat funny, but I think we are laughing at ourselves. ஒருவேளை இது பார்ப்பதற்கு தமாஷாக இருக்கலாம், ஆனால் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை கவனித்து பாருங்கள். There is not a single place on the face of the earth where there is no demonic activity. Who told you to go and find out which spirit and then conduct a baptism service? This is christening them. உலகத்திலே பிசாசினுடைய நடவடிக்கை இல்லாத இடம் எதுவுமே இல்லை. எல்லா இடத்திலும் பிசாசின் கிரியை இருக்கத்தான் செய்கிறது என்கிறதான சூழலிலே எந்த இடத்தில் என்ன ஆவி இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த ஆவிகளுக்கு பெயர் சூட்டி அவைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க உங்களுக்கு யார் சொன்னது? Is that our calling? இது உங்களுடைய அழைப்பா? Even in Garden of Eden, Satan was there. ஏதேன் தோட்டத்திலேயே இந்த சாத்தான் இருந்தான். Isn't it? அப்படித்தானே? Even in so there is no place on the face of the earth without demonic activity. இந்த புவி எங்கிலும் பிசாசினுடைய கிரியை இல்லாத இடமே கிடையாது. Then how to bring healing to Madurai? அப்படியானால் மதுரைக்கு எப்படி சுகத்தை கொண்டு வருவது? How to bring healing to Theni? தேனிக்கு சுகத்தை எப்படி கொண்டு வருவது? It is not by bringing down the so-called Meenakshi spirit in Madurai or whatever spirit I don't know here in Theni. மதுரையிலே உலாவுகின்றதான மீனாட்சி ஆவியை கீழே இறக்குவதின் மூலமாகவா அல்லது தேனியிலே எந்த ஆவி உலவுகிறது என்று தெரியவில்லை, அந்த ஆவியை வெளியே விரட்டுவதினாலேயா? How does healing come to a nation? ஒரு நாட்டிற்கு வளம் செழிப்பு எப்படி வருகிறது?
My Bible says, என் வேதம் சொல்கிறது, if my people who are called by my name shall humble themselves, turn from their wicked ways, seek my face and pray, then will I hear their prayer, I will forgive their sin and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் நாட்டிற்கு வளத்தை கொடுப்பேன். If India must be healed, don't try to bring down the so-called spirits in India. If India must be healed, the church in India must repent. இந்தியா வளம் பெற வேண்டுமானால் இந்தியாவை ஆக்கிரமிக்கின்றதான ஆவிகளை நிர்மூலமாக்க முயற்சி செய்யாதிருங்கள். இந்தியாவில் இருக்கின்றதான திருச்சபை மனம் திரும்ப வேண்டும். What was Christ's message to the church in Smyrna? ஸ்மிர்னா சபைக்கு கிறிஸ்துவின் செய்தி என்ன? Behold, Satan will cast some of you into prison for 10 days. இதோ சாத்தான் உங்களில் சிலரை 10 நாள் அளவும் காவலிலே வைப்பான். What should you do? அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? Bring down Satan. சாத்தானை கீழே கொண்டு வாருங்கள். No. இல்லை. You stay faithful until death. மரணம் மட்டும் நீ உண்மையுள்ளவனாயிரு. I'll give you the crown of life. அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்.